லோகமா பரத லோகமா தராத லோகமா நட்சத்திர லோகமா சந்திர லோகமா எந்த லோகமா எந்த லோகம் இருக்கீங்க? எந்த உலகம்? நானும் ஐயப்படி கட்டினாரா இல்ல யாருக்கும் தெரியாமலே அழைச்சு வந்துட்டாரா? இல்ல காதல் கல்யாணமா கூட்டிட்டு நிச்சயிக்கப்பட்ட கல்யாணமா? பத்திரிக்கை அழைச்சு 4 பேர் திருமணி நடத்தினாரா? இல்ல மோதிரம் மட்டும் மாத்தினாங்களா? தெரியல. யாருக்கு தெரிய கூட்டு வந்துருப்பாரோ? இல்ல ஒரு மாலை மட்டும் மாத்தி கொடுத்துருக்காரா? தெரியலையே. ஆனால் அம்மை உடுத்ததுக்கு திருமாங்கலத்தை கண்டார்கள். அந்த கல்யாணத்தை பார்க்காத ஒரு பாவி ஆகிட்டு எவ்வளவு ஒரு பாவம், எவ்வளவு தொண்டனாக இருந்து அந்த பொண்ணு நமக்கு கிடைக்கலையே. எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம். திருமகளை பார்ப்பது பெரிய புண்ணியம் பாக்கியம். கல்யாணத்துக்கு எதுக்கு போறோம்? கல்யாணத்துக்குள்ள நல்ல வகையான சாப்பிடலாம் தான் போவோம். கல்யாணத்துக்கு யாரும் போனா அதே மாதிரி நம்ம சீக்கிரம் மனவாளம் கிடைப்போம். மாப்பிள்ளை பொண்ணு பார்ப்பான், பொண்ணு மாப்பிள்ளைய பார்க்கும். யாரப்பா உன் மகளா? ஆமாப்பா. நல்லா இருக்கு. பரவாயில்ல. கருப்பாங்க லட்சணமா தான் இருக்கான். மாமன் படிக்கிட்டு சும்மா தான் இருக்கான். மகளுக்கு பொண்ணு தெரியுப்பா சம்பந்தம் கலருமா? கண்டிப்பா கிடைக்கும். ஒரு இடத்த அழகாக மாப்பிள்ளைய கண்டவனா உன் பையன் என்ன வேலை பார்க்கறான்? பையன் வேலை பார்க்க மேல எங்க கோயிட்ல. கோயிட்லப்பா வேற பிள்ளைய வேலை பார்க்க அதான் மேல வேலை பார்க்கறான். அதுக்கப்புறம் மேல சொல்றேன் பறக்குதோ. ஆமா ஒயிட்டு ஆண்டவனோட அருளாக அந்த கிரகம் இந்த அம்மை அழகான பார்வதிக்கு எப்போதும் ஆடை மனம் சூடினார். அந்த விவரத்தை நம்ம அறிய வேண்டும், தெரிய வேண்டும். அதனால முன்னெல்லாம் வாடி வடத்தோடு அந்த முன்னால வாடி முகத்தோடு தேவாதி தேவர்களாம் மனதளவை அழுத்தமாக தம்பி ஒரு மனிதனுக்கு மனதில் ஒரு கவலை வந்துடுச்சுன்னா முகம் காட்டி கொடுக்கும். எவ்வளவுதான் அழகா ட்ரெஸ் போட்டு நகை நட்டு போட்டாலும் ஒரு கவலை வந்துச்சுன்னா அதை 3 பிள்ளை பட்ட பிள்ளைய எனக்கு கரையேற்ற போறோம் தெரியலையே. நிறைய கேட்கான் 3 பொட்டை என்னைக்கு கரையேற்ற போறோம், தங்க வைக்கிற வேலையில நம்ம எப்படி கரையேற்ற போறோம்னு உள்ளத்துல கவலை வந்து நமக்கு காட்டி கொடுத்தோம். எப்படி ஒரு பொண்ணுக்கு குறைஞ்சது ஒரு 10 பவுன் போட்டாலும் 30 பவுன் ஆச்சு. என்ன செய்வா ஏது செய்வா என்று நினைச்சு கொண்டு இருப்பார், ஓடிக்கிட்டே போவார். அப்ப அன்னைக்கு வாங்க முகமாடி இருக்கிற என்ன செய்ய கவலை இருக்கிறனால முகம் ஆனத்தால செய்யும். அதெல்லாம் காட்டி கொடுத்துட்டு போவோம். அத மாதிரி தேவர்கள் மனமானத்தோடு நிற்க தேவர்களை கண்டாரல்ல ஆண்டவன். அப்பா அந்த ஆண்டவன் பார்க்கிறப்பா தேவர்களை பாடும் அமராதி தேவரெல்லாம் ஐயா அந்த
இந்த அமராதி தேவருக்கு உள் மனதிற்குள்ளாக ஒரு சின்ன கவலை. அது என்ன கவலை என்றால் உங்க அறுவை பக்கமாக அமர்ந்திருக்க அன்னை ஆதிபர சக்தி நாங்கள் இங்கு அழகா பூஜிக்கும் நேரம் அந்த திருமாங்கை சூழ்ச்சி இடம் எங்கே முடித்து இடமும் எங்கே சொல்லவே வேண்டும் கல்யாணம் முடித்தது அறிவு நூல்களை படிக்கிறார். நூல்களை படித்தார்.
நான்கு வேதம் ஆதி சாஸ்திரம் 11 புராணம் 28 அகமங்கள் 32 ராகதவங்கள் 64 கலைக்காரியம் 96 மத்தியம் 108 இதிகாச புராணம் அத்தனையும் படித்தார். ஆமா ஆணையர்கள் பிள்ளைகள் ஆமா இந்த கராட்டை கூடு வந்து கூடு போய் குறைஞ்சி படிக்கிறார் சாய கால 64 படித்தார். கலை நம்ம எத்தனை உண்டு சந்தைக்கு ஒரு கலை ஏகப்பட்ட கலைகள் இருக்கு. வேகமா இருக்கு இப்போ வீர விளையாட்டுகள் ஆமா ஏகப்பட்ட கத்துப்பிடி கம்பாட்டம் சிலம்பாட்டம் அக்காலத்துல பெண்களுக்குரிய ஒரு விளையாட்டு கொக்கோ. ஆமா அப்படி ஓடி விளையாடுவது, பாண்டி விளையாடுவது, பல்லாங்குழி விளையாடுவது. அது அப்போ இப்ப இப்ப பிள்ளை செல்ல வீட்டுல புரிப்பை பப்ஜி கண்ணு பார்த்து 40 வயசு கூட கண்ணாடி போட வச்சு கண்ணு ரெஸ்ட் கொடுக்கணும்ல கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல. அந்த அம்மை பார்வதியால் 5 வயதிலிருந்து அழகாக அறியாத பிராயம், அறியாத நூல்கள், அறியாத பாடங்கள் எதுவும் கிடையாது. படித்தால் படித்து முடித்தால் வீட்டுக்கு வந்தா வயதாகிறது. வயது என்ன? 14 வயது. மனக்கணக்கும் படித்து 6 மணிக்கு வந்தா எப்படி இருக்கு? 14 வயதிலே பெண்ணுக்குரிய அழகான பருவமடைந்தால் பார்வதி. பருவத்தில் அடைந்த நேரத்தில் எப்படி இருக்கா பார்வதி இருக்கு அழகு அழகு சொல்ல முடியுமா? அந்த அழகு பருவம் வந்தவுடனே அதுக்கு இன்னொரு அழகு போடும். அதுக்குன்னு ஒரு அழகு. அதான் வேறு அழகு இருக்கும் பெருமூப்பு சார்ந்த வேறு அழகு. அவன் எந்த வந்தாலும் அந்த வாழ்வத்தில் முகம் காட்டி கொடுக்கும். இப்ப பையன் என்னால அழகா இருக்கானே சும்மா தவறுதல் இருக்கா? அவன் கூட ஒரு காய்கட்டு போட்டவன் சொல்லிவிட்டு வருவான். ஒரு மாதிரி முடிக்கும். ஆமா முடிக்கான் மாதிரி முடிக்கும். முடி சரியில்லை அதனால சீக்கிரம் காக்கெட்டு போட்டாலும் அடங்குவான். என் அம்மையும் வருவதா அப்படி அழகோடு இருக்கு. அம்பிகை உமா மகேஸ்வரியாக அழகனா அழகா அப்படி அழகு. வேற அழகோடு இருக்கிறார். பூத்து நிறைந்தால் முன்பகுதி பருவமடைந்தால் பார்வதியா அவ அழகுனா அழகு அப்படி அழகு. சொல்ல முடியாத அழகு. கொண்டே அழகு. என்னால முன்னாலும் பின்னாலும் சாலையில் அழகு. அவன் முன்னாலும் நல்ல பின்னாலும்
ஆமா. அந்த உலையில ஊதும் போது இரும்பை பார்த்தா எப்படி இருக்கும்? பல பலன் இருக்கு. தீல பாட்டு பல பலன். சூரியன் அப்படி கடலுக்குள்ளாக இருந்து உதித்து வருகின்ற போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி மாம்பழ கலர். சிவப்பு சூரியன் கருப்பு சூரியனா? முதல் சிவப்பு சூரியன் தான் இருக்கும். செங்கதிர், அதாவது கதிரோன், செங்கதிரவன், ஆதித்தன். அந்த அண்ணவனுடைய அருளா பகவானுடைய கிருபையால் பார்வதி அம்மா அழகுனா அழகு, அப்பேற்பட்ட அழகு. ஏட்டு கண் கொண்டு பார்க்க முடியாது. சுத்துவான். அப்ப கண்ணாடி போட்டு பாருங்க. அந்த அழகு கண்ணாடியே இவருன்னு இருக்கும். அப்படி அழகு. அவன் காந்த கண்ணாடி. பெருவர்களுக்கெல்லாம் இங்க இரும்பா இருக்கும், அது காந்தம் இல்ல. இரும்போட காந்தம் இருந்தா என்ன ஆகும்? ஈர்த்து பார்த்து வந்தவா ஆண்டவனோட அருளால் என் அம்மை பார்வதியால் இருக்கும் அழகு அழகு பேரழகு. அப்ப என்ன அழகு! மொட்டாளகம் பெண்ணாளகம் சாயில பார்த்தா ஜானகின்னு சொல்லலாம். எந்த ஜானகி? அந்த ஜானகி. பக்கத்துல இருந்து பார்த்தா பார்வதி பார்வதி மாதிரி இருப்பான். தூரத்தில் பார்த்தா புஷ்பு மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்தா புஷ்பு மாதிரி இருக்காங்க. அப்படி ஏறி நின்று பார்த்தோம்னா இன்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அப்பா என்ன அழகு! அலங்கார வடிவு. வடிவு அம்மா என் தாய் சுப்பு. பக்கத்துல பார்த்து சுப்பு மாதிரி இருக்காரு. ஐயா இன்ப மகாலட்சுமி அலங்காரம் ஜப்பான் அலங்காரம் வந்த மாதிரி அப்புறமா மகாலட்சுமி தெரியும். அதான் இன்ப மகாலட்சுமி மகா. அப்படிப்பட்ட அழகு 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 அழகுதா. ஆமா, அருமையான பெண்குடியால் இருக்க அழகை கண்டு அவன் 14 சரி பருவத்திசை அடைந்திருப்பதை கண்டு 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 தக்கதாயமன்னும் தாகாவல்லி பெண்மா மங்கை 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 தன் மகனான பெண்மானுக்கு அழகான மனமடித்து பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். கண்ணுள்ள போது கடிகாரத்தை செய்து பார்க்க வேண்டும். அமையா எண்ணிக்கொண்டு தன் மகளுக்கு சரி மனமடித்து நம்ம கண்டுகிட்ட போது ஒரு பேரனும் பேத்தியோ சரி பார்க்கணும். இந்த தாய் தப்பனுக்கு ஆசை இருக்கும்ல. கண்டிப்பாக இருக்கும். ஆமா, ஆம்பளை பிள்ளை பெற்றவனுக்கு ஆசை இருக்கும். ஆமா, பெண் பிள்ளை பெற்றவனுக்கு ஆசை இருக்கும். இது இருக்கணும்னா அதன் போல மகளிருக்கு அழகை கண்டு நமக்கு இருப்பது கருப்புல மாதிரி கத்தை ஒரு பிள்ளை ஒரே பிள்ளை. நான் பெத்த மகனை கொத்தமல்லி குழந்தை என் பெற்றாரு அம்மா மகனை அம்மா நான் பெற்றாரு அப்பாவுக்கு ரொம்ப நாள் பெரிய கவலைம்மா. என்னப்பா கவலை? ஏப்பா உன்னை மனமடித்து பார்க்கணும் கண்கூர் அம்மா தாய். எப்பா உனக்கு மட்டும் இல்லப்பா, இந்த உலகத்தில் உள்ள தகப்பன்மார்களுக்கு புள்ள தன் மகள் என்னைக்கு பிறந்தாலும் அன்னையிலிருந்து பெண்ணுக்கு சேர்த்துக்கிட்டே இருப்பார். சேர்த்துக்கிட்ட என்னத்த முடிஞ்ச அளவுக்கு பொண்ணு பொருள் சேர்த்துக்கிட்டே இருப்பார். வேணும் ஐயா நாளைக்கு வர மாப்பிள்ளை கேட்பாங்கல்ல. அம்மா இப்ப கேட்காங்கல்ல, ஒருத்த கேட்கான் கேட்காங்க கேட்காங்கல்ல. அதனால இங்கண்ணா என்று தன் மகளுடைய இடத்தில் தரங்கராஜன் கேட்கிறான். என்னையா வருகிறான்? என்ன என்ன என் மகளே பொன்மரலையா Yeah.
அப்பா அப்பா என்னப்பா கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டிய நல்லதுதான். உன் தங்கைமார்கள் உனக்கு மருமக்கமார், அது மருமக்கமார்கள் உனக்கு 101 பேருக்கு மேல இருக்காங்க. கூட பார்த்து தனிச்சு மக்கள். அதனால ஒரு மருமனுக்கு கொடுத்தா மருமனு 10 பேர்களுக்கு வருத்தமா இருக்கும். ஆமா வருத்தம் இருக்கும். அதனாலவே என்னுடைய கல்யாணம் ஒரு மருமனுக்கு கொடுத்தா மற்றவர்கள் மன வருத்தம் கொள்வார்கள். சரி, அதனால் நான் சொல்வதை அந்த என்னை ஒரு புது பெண்ணாக அலங்கரித்து 6 பேருக்கு அழைப்பு கொடுத்து, சரி அந்த 108 மருமக்கமார்கள் அழைப்புதல் கொடுத்து சுயரப கல்யாணம் என்று சொல்லக்கூடிய கையில் அழகாகவே ஒரு மாணிக்க மாலையை கொடுத்து அதை சுழட்டி எறிகின்ற வேலை யார் கருத்தில் விழுகிறதோ அவர்தான் மணவாளன். ஆமா, அவரே மணவாளன் அப்படி என்று சொல்லி அப்பா என்ன சொல்லிக்கிட்ட போய் பார்த்தா நான் மகனே சொல்லுவது சரிதான். ஏன்னா ஒருவருக்கு கொடுத்து ஒருவர் கொடுக்கல என்றால் மன வருத்தமா இருக்கும். கண்டிப்பாக. ஆமா, தன் மகனை அலங்கரித்து 56 தேசத்துக்கும் அழகா அறிக்கை எழுதினான் அல்லவா. இந்த ஓடிக்கண்ட வேலையில் அழகா கத்துமர நாட்டுக்கு வருகிறார்கள். மகனாகிய பாரதி பெண்ணாலை ஆமா புது பெண்ணாக அலங்கரித்து அவன் கையில ஒரு மாணிக்க மாலையை கொடுத்து மலர் மாலையை கொடுத்து, சரி அவன் சொல்லிட்டு இருக்கின்ற மாலை யார் கழுத்தில் விழுகிறதோ அவரே மணவாளன், அவரே மகனுக்கு மணவாளன். ஆமா, எனக்கு மருமகன் என்ற அறிக்கை எழுதினான் அல்லவா. எழுதினானே அறிக்கவோ கண்ட வேலையில் 56 Thank you.
ஒட்டகம் மீது வருகிறார்கள், குதிரை மேல் அழகாக வருகிறார்கள். பவனி வருகிறார்கள் அல்லவா? இஷ்ட தேவதைகளை வணங்கி கொண்டு வர்றாங்க. ஆமா. ஏ மூல பரம்பொருளே, பரம்பொருளே, வெங்கடேஸ்வரா, ஐயா அத்திபுர நாட்டுக்கு நான் போறேன். போகிறேன் அந்த போகிறேன். மதுரை நம்ம அழகாக அடையணும். ஆமா, மனமணிக்க வேண்டும். எந்த குழந்தைகளை வணங்கி கொண்டு வணங்கி வணங்கி அத்திபுர நாட்டுக்கு அழகாக வந்தார்கள். வருகிறார்கள் வருகிறார்கள். ஒரு பதம் தருகிறார்கள். சரி, அதிலிருந்து வருக 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 என்று வருங்க வருங்க பரம்பொருளே. வரவேற்று அழகாகவே சரி, தன் மகனுடைய கல்யாணத்துக்கு பந்தல் கொடுக்கிறார். போடுகிறான். எப்படி எப்படி போடுகிறான்? எப்படியா பந்தல் போடுகிறார்? எப்பாக்கு நல்ல பணம் சரி, பார்த்தான் அத்திபுர நாட்டில் வந்திருக்கின்ற மகன் தருகிறார். அம்மை பாடல் அழைத்து மகனை அந்த தோழி பெண்கள் அழகாகவே சரி, அந்த பாடலை அழகாக அலங்கரித்து வருகிறார். எப்படி எப்படி வருகிறார்? எப்படி அலங்கரித்து வருகிறார்கள்? எப்படி எப்படி ஐயா? அம்மை பார்வையுமையவளை சரி, நல்ல குளித்து நீராடி கோல வண்ண பட்டு உடுத்தி பட்டு உடுத்து பணி உடுத்து ஆமா தேர்விலிக்கு மைத்திட்டு அம்மையான பார்வதிமையவள் வருகிறாள் வருகிறாளே. அம்மை உமையும் தன்னலைக்கு போதார்கள். சரி, ஆன அலங்காரங்களும் செய்து கொண்டு அம்மை பெண்ணால் ஒரு புது பெண்ணாக அலங்கரித்து அழகா தோழி பெண்கள் அழகா அலங்கரித்து வருகிறார். தங்கராஜ மன்னனாகவே தன் மகளிடத்தில் மாலை மலர் மாலையை கொடுத்து 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 அம்மா மகளே மகளே இதோ 108 மர்மக்கள் அமர்ந்திருக்கிறார் சபையில இருக்கிறார்கள் எரிகிற மாலையானது சரி, யார் எடுத்து வருகிறதோ இருக்கிறதோ அவர்தான் உனக்கு மணவாளன். மணவாளன் எனக்கு மருமகன். ஆண்டியா இருந்தாலும் சரி அரசனா இருந்தாலும் சரி அவரே உனக்கு மணவாளன் என்று சொல்லி ஆமா அம்மை வாடுதமையோடு அழகாக அலங்கரித்து 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 தோழி பெண்கள் அழகாக சபைக்கு மற்ற மணவரை கலைத்து வந்து அதில் சபையில வந்து அம்மையே வருகின்ற பொழுது மலர் மாலை கையில ஏந்தி கொண்டு ஏந்தி கொண்டு அம்மை எவ்வளவு யார் நினைக்கிறார்? ஆண்டவரே பகவானே ஆண்டவரே பகவானே நினைப்பார்
ஆண்டி போல வடிவம் ஒவ்வொரு மன்னர்களும் சபைக்கு வந்தார்கள். அவனை பார்த்து இளையும் மாலையை வாங்குவதற்கு நல்லது போதாது என்று சிறுவன்மாலை கொண்டு வருகிறான். என்ற சிறுவன்மாலை வருகிறார். தன் நலனை வெற்றி ஆண்டவர்கள் விரும்பாங்க. ஆண்டி போல வடிவந்தோட்டு ஆண்டி போல வடிவந்தோட்டு ஆண்டவன் தம்பதவரானும் ஒரு பத்து கடிக்கம்பை ஊண்டிக்கொண்டு ஆண்டவன் தன் அழகை உருக்குலைத்து அழகாக சுத்தராக இருந்தவன் ஆண்டி கிழவனாக வருகிறான். பண்டாரம் கிழவனாக ரூபம் கொண்டு பண்டார சிறுவனாக கோலம் கொண்டு என் அன்பனும் அழகாக அத்திப்புலம் நாட்டுக்கு வருகிறார் அல்லவா. அந்த வருகை வருகின்ற போது அங்கு மன்னர்கள் எல்லாம் அவரவருக்கு ஒரு ஆசனம், அவர் சிம்மாசனம் அந்த சிம்மாசனம் அமர்ந்திருக்கும் பந்தலுக்குள்ள உள்ள போக முடியுமா? ஆண்டி பண்டாரம் உள்ள போக முடியுமா? ஐயா பண்டாரம் பெரிய கல்யாண வீடாச்சு. என்னையா சாதாரண நம்பப்பட்ட கல்யாணத்துக்கு ஒருபட்ட ஆளுகளை விடப்பட்ட ஒண்ணு யாரா இருந்தாலும் பந்தில உட்கார்ந்தாலும் எதிர்க்க வைக்கப்படாது. அது பெரிய பாவம். ஒரு மனிதன் அவன் ஏன்
கூப்பிட்டாலும் கூப்பிடாவிட்டாலும் வாராங்கன்னா அவனுக்கு பசி. பசியோட கொடுமையோட வருவான். அப்படி வருகின்றவரை யாரும் எழுந்திருச்சு போன்னு சொல்லக்கூடாது, தடுக்கக்கூடாது. சாப்பிட அவனுக்கு ஏதோ நம்மளால முடிஞ்ச அன்னத்தை கொடுத்து சாப்பிட்டு போய்யா வயலை குளிர வச்சு போயிட்டு ஐயா தோசை ரெண்டு போதுமே வேணுமா. அந்த மாதிரி ஆள் மறுநாள் வாழ்த்தினால் அந்த மணப்பெண் மன மாப்பிள்ளை 10 காலங்கள் 2 நாள் வாழ்வாங்க. ஏன் தெரியுமா? பட்டினியா கிடந்தேன் 4 நாள். நான் கல்யாணத்துக்கு போனேன். யார் மட்டும் கல்யாணமோ தெரியல. நல்ல சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, பப்படம், பாபநாசம், அப்பளம், பொரியல். அது சுவை. என்ன என்ன ருசி? என்ன சாப்பாடு சாப்பிட முடியல. பசி உள்ளவனுக்கு ருசி தெரியாது. பசி உள்ளவனுக்கு ருசி தெரியாது. ருசித்தவனுக்கு பசி இருக்காது. பசியே இருக்க மாட்டேங்குது. என்ன சாப்பாடு கடைக்கு அதிகமாக சாப்பிட நல்லா இருக்கும். இங்க சாம்பார் இருக்கும், ரசம் இருக்கும், மோர் இருக்கும், வத்த குழம்பு இருக்கும். ஆனா கடையை கட்டி தான் போவாங்க. கையை கடிக்கவா காலை கடிக்கவா? அசைவம். கோழியோட காலை கடிக்கவா? ஆட்டிலே கையை கடிக்கவா? அப்படி எண்ணுகின்ற அளவுக்கு ஆகாரத்துக்கு அழகான தக்கராயனோட கோட்டையில் 1000 கொண்ட அரிசி. ஒண்ணு இல்ல 2 1000 அரிசி போட்டு சாப்பிடலாம். 1000 கொண்ட அரிசி பொங்கல எவ்வளவு இருக்கும்? நாளைக்கு சாம்பார் எவ்வளவு ரசம் வைக்கணும். மழையா குமிஞ்சிருக்கு. ஆமா சாம்பார் குளமா தெரிஞ்சு வச்சிருக்கான். ரசம் தான் கிணறு மாதிரி வெட்டி வச்சிருக்கான். சாம்பார் முதல்ல பார்த்தா தெப்பக்குள்ள மாதிரி கிடக்கு. பாவநாசத்துல அங்க போய் குளிக்க வேண்டாம், இந்த பாவநாசத்துல உளுந்து குளிச்சிருக்கலாம். அவ்வளவு பாயாசம், அடை பாயாசம் என்ன, சிறுபருப்பு பாயாசம் என்ன, கருப்பட்டி பாயாசம் என்ன, கற்கண்டு பாயாசம் என்ன, மாம்பழ பாயாசம் என்ன, அண்ணாச்சி பழ பாபநாசம் என்ன, சின்ன பாயாசம் பெரிய பாயாசம். அந்த பாயாசத்திலே குளிச்சுட்டு இருக்கலாம். அவ்வளவு அளவு சோறு கொஞ்சம் போட்டிருக்கிறான் தக்கராயன். அவருடைய கொஞ்சம் மொத்த மகன் தான். அந்த தக்கருடைய மாளிகையில் வருகிறார் அண்ணனும் சிவபெருமான். என்ன அழகு, என்ன அழகு, எப்பேற்பட்ட அழகு. இருந்தாலும் பார்க்க முடியல. அந்த முன்னதாக பந்தல் அழகு மண்படார். முன்னழகும் பின்னழகும் திருமணமும் பெருமாளுடைய அழகு குறைத்து வருகிறார். உங்க மன்னர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? பல்லு விழுந்தவனும் பரிசெட்டு விட்டுட்டு வராங்க. அம்மா முடி நரைச்சவனும் கையெழுச்சிட்டு வராங்க. புதுமாப்பிள்ள முடியே இல்லாதவங்க ஒட்டி முடி வெட்டிட்டு வராங்க. சட்டை இல்லாதவங்க வாடகை சட்டை வாங்கி போட்டு வராங்க. சட்டை மாப்பிள்ளை இவருதான் அவர் பாட்டுக்கு சட்டை. ஓ அப்படி ஒண்ணு இருக்கும். வேட்டி என்ன, ஒரு வேட்டி கொடுங்க, அங்கே ஒரு சட்டை கொடுங்க, ஏதோ ஒரு வாட்ச் கொடுங்க, அங்க போய் செந்து கொடுங்க. வாடகை இல்லையே, மிளாப்பு போட்டாளுக்கு இந்த வாடெல்லாம் முடியும் ஐயா. சூடு அண்ணன் அப்படின்னு சொன்னாங்களா? இங்க ஒவ்வொரு மாப்பிள்ளையும் இப்படி அலங்காரம் பண்ணி அப்படியே அழகாக உட்கார்ந்துருக்காங்க. நம்ம புரிஞ்சாத மேல நம்ம உட்கார்ந்து அப்பா எனக்கு வச்சது வச்சனம்னா சுறுசுறுப்பு டிப்பாராமன் தான். ஏ அப்பா ஆளுக்கு டிப்டாப்பா இருக்காங்க. ஆனா வேலை என்ன தெரியுமா? எந்திரியா இந்த வீட்டுல உட்காந்து பக்கத்துல பொண்டாடி வந்து எழுப்பிட்டு பாருல. எந்திரி, எந்திரி, எந்திரியும் எந்திரியும். எதுக்கு வந்திருக்கோம்? அந்த வேலையை கரெக்டா எந்திரிக்கும்ல. எழுப்பி விட்டது பார்த்தா எழுப்பும்போது அசத்துக்கு ஏன் பொட்டு போன, ஏன் இட்லி சாப்பிட போயேன், ஏன் மகளத்தை காட்ட போயேன், ஏன் சட்டை சொல்லி சொல்லியே அழைக்க விட்டுருக்கு. என்னைக்குதான் எனக்கு மோச்ச கிடைக்கும் எனக்கே தெரியல. வரும் சரி வருமா? வந்துடும் வரும் வந்துகிட்டே அதுக்குள்ள எனக்கு வயசாகிருப்பா. நான் ரிட்டையர் பண்ணி சம்பளம் வாங்கிடுவேன். மாற்றி பண்ண காணும். அவன் சொன்ன பரிசெட்டு வைக்கிட்டோம்ல பண்ணி போச்சான். ஆண்டவன் அருளாளு மாப்பிள்ளை வரலாம். ஒவ்வொருத்தரும் அலங்காரம் 12 பல்லு கட்டிட்டு வராங்க.
ஒட்டி பண்ணு டோப்பா அரை மணி நேரம் செவ்வல் 3/4 மணி நேரம் 1/4 மணி நேரம் டோப்பா வைக்காங்க எப்பா பார்க்க நல்லதா இருக்கு. எனக்கு ஒரு நாள் அதெல்லாம் போகும்போது சாரவடை குருத்துவடை வந்து சாரவடையை பார்த்து சிரிச்சுதான் எப்படி வெள்ளாக்கி நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சேன்னு இருக்கேன் வெள்ளக்காரம் அது ஒரு நாள் சாரவடையாவது தெரியாம இருக்கு அது வயசு வந்து ஆயிரம் தெரியாது இளம்பரி போல அறியாது எனக்கு தான் பாதி மண்டை வந்துருக்கு சுருட்டு சுருட்டு இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு வேற பிள்ளை வர வரைக்கும் பாத்துக்கணும் அது மாமன் தாய் மாமா மாதிரி தாத்தா வாரிசு ஆண்டவனோட அருளாலே அந்த கக்கராய மாளிகையில் அழகான ஆண்டவன் தள்ளாடி வடிவம் கொண்டு அமர்ந்திருக்கிறார் அல்லவா பந்தல் வெளிவாதில் அமர்ந்திருக்கிறாரு அமர்ந்திருக்கு நேரம் அழகான தாட்சாயினி பார்வதி கன்னி பெண்ணார்களால் அந்த தாட்சாயினை கைப்பிடித்து வாதாயன் தோழி வாதாயும் வாதாயன் தோழி வாதாயோ மனப்பந்தத்தான வாதாயோ வாதாயன் தோழி வாதாயோ மனப்பந்தத்தான வாதாயோ அப்படின்னு பெண் அழைச்சாங்கன்னா பெண் எப்படி வரா அப்படி பெண் மாதிரி இப்படி அழகா வந்து வரா பெண்ணுக்கு பெண் அழகா இவன் பெண் பார்க்கற போதே பெண் அக்கி எப்படி வரா தெரியுமா வரும்போதே ஆடிக்கிட்டு வர புத்தியாட்டம் மட்டும் தான் வரா பாடி கம்மல் சோழாக்கு கம்மல் அப்படின்னு பெண்ணு இப்ப வரும்போதே மாப்பிள்ளை பெண்ணு சேர்ந்து ஆடிட்டு தான் வராங்க அங்க ஒரே ஆட்டமா தான் இருக்கு ஆட்டமா இருக்கு ஆண்டவன் அருளாளே அருளா நம்மையும் தாட்சாயினி அப்படி அண்ணன் கதை நம்மோடு கடை கடந்து ஆசார உட சின்ன இல்லை சிங்கார நடை எப்படி சிங்கார நடனம் சிங்கார நடனம் எப்படி சிங்கார நடனா சிரிப்பா புன்னகையோடு வா இவன் சங்கீத பரம்பரப்பா அவர் சங்கீதமா சிரிக்காரு இவர் எக்காலக்காரரு அதை ஏகனவ சிரிச்சுட்டு வர்றாரு அப்படி இவரு மங்குனி என்னவா அதான் மம்முன்னு வர்றாரு கம்முன்னு கவனமா சில ஆளு பாருங்க ஒரு 10 ரூபா தர கொஞ்சம் சிரிக்கிறா கூட சிரிக்க மாட்டாங்க அந்த சிரிச்சுட்டா போச்சு அவ்வளவுதான் சிரிச்சுக்கிட்டே இருக்கும் முன்னிருக்க சிரிக்காம கும்பிடு இருப்பாங்க சிரிக்கும் போது பரிசெட்டு வரையும் அந்த அம்மையும் அழகான பார்வையும் அண்ணன் நடப்பட்டு வராங்களா அண்ணனை நடந்து ஆசாரமா வருகிறார் அம்மை பார்வதியா பார்வதியா வந்து மாணிக்கமாக எடுத்துக்கொண்டு ஆண்டவன் நினைத்து அண்ணவா உங்களை தான் நினைச்சு எறிகிறோம் மாலை வந்து மறைக்காங்க என் ஆண்டவன் தேவியார் அம்மை பார்வையா கொண்டு
மாலை காணுங்க உங்களுக்கு விழுந்திருக்கா எங்களுக்கு விழுந்திருக்கா யாருக்கு விழுந்து பார்க்கின்ற போது எங்க யாருக்கு விழுந்திருக்கிறது அன்று கொண்டாட அப்படின்னு சொன்ன போது கர்த்தராஜன் ஓடோடி கோபமா போனார். மாலை கலந்தியா அப்பதான் பார்த்தா ஐயா இந்த மாலைக்காகவும் உங்க புகழுக்காகவோ உங்களுக்கு மருமகனாகவோ நாங்க வருவோம் ஐயா. பெரிய விட்டு கல்யாணம் ஆச்சு சாப்பிட்டா அதோ நல்ல அரிசுவையா சாப்பிடாம வந்திருக்கேன் விருந்து கிடைக்க நினைச்சு வந்தேன் ஐயா. ஒரு பண்ணாதான் சாப்பாடு உனக்கு உண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்டு தாலி கட்டி அதுக்கப்புறம் உண்டு தொண்டனுக்கு உண்டு இந்த குண்டனுக்கும் உண்டு எல்லாருக்கும் உண்டு வந்திருக்க ஆடவர்களுக்கு உண்டு ஆடவர்களுக்கு உண்டு இந்த ரெட்டையனுக்கு உண்டு இந்த கட்டையனுக்கு உண்டு சாப்பாடு யாருக்கும் குறை கிடையாது ஒருத்தர் குறை கிடையாது மொய் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் சாப்பாடு உண்டு ஆமா சாப்பிட்டு போங்க. சில ஆளு பார்ப்பாங்க என்ன தெரியுமா எந்த விட்டாளு மாப்பிள்ளை விட்டாளு பொண்ணு விட்டாளு கேட்பாங்க யாரு மாப்பிள்ளை விட்டாளு மாப்பிள்ளை விட்டாளு கேட்கும்போது பொண்ணு விட்டாளு பொண்ணு விட்டுக்கார ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தவங்க தான் தெரியும் எந்த ஊரும் தெரியும். இவரு கல்யாணம் பண்ணி மாறி வந்திருப்பாரு கல்யாணம் பண்ணி மாறி வந்திருப்பாரு. அந்த தக்கதாயும் மகனையும் மனமளிப்பதற்கு பண்டார கடவாவும் கழுத்தில் கிடக்கு மாலை கலந்து கரண்டு ஐயா இந்தாங்க ஐயா இந்த மாலை எனக்கு அடிச்சு வச்சு விடாதீங்க உடம்பு தாங்காது உடம்பு அடிபட்டு கிடக்கு ரொம்ப அடிபட்டு கிடக்கு இந்தாங்க ஐயா மாலையை கொடுத்த நேரம் தக்கதாயம் மாலையை வாங்கினால் மகளிடத்திலே ஓட ஓடிவது அம்மா மகள் இன்னொரு மலை ஏறி அப்பா மாலை தெரிய வேண்டுமா ஊருக்கு மேற்க இருக்கு ஒரு கோயில் கன்னிமூலையில் ஒரு கோயில் இருக்கு. மகன் கன்னி விநாயகன் விநாயகர் பெருமாள் இருக்காரு. அங்க போய் உட்கார்ந்து சோறு வரும் அவனுக்கு நான் ஒரு ஆண்டு கொடுத்து விடுவேன் ஒரு அண்டால கொடுத்து விடுவேன் போறோம் அண்டால உள்ளத கொண்டாட சாப்பிட்டு சாப்பாடு படுத்துக்காரு அங்கே சொல்லி என் அடுத்த முறை மாலை நேரம் எரிகின்ற வேலை பார்வதிகளா இருந்த மாலை தங்குதலை இல்லாமல் அந்த ஆண்டவன் திருக்கணத்திலே மீண்டும் மீண்டும் விழுந்தது. அங்கே வந்து விழுகிறது. இந்த ஆண்டு கிழவன் சாதாரணப்பட்ட ஆளே அல்ல. மாத்திரம் வச்சிருப்பானோ மைசி வச்சிருப்பானே நெத்தில பார்த்தா கருப்பு மை ஒண்ணு இருக்க எது நம்மளை வசப்படுத்துவானோ வசி விஷயம் பண்ணுவானோ இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நெத்தில வைக்கான் ஒரு நாள் பார்த்தா பருவத்துல வைக்கான் நமக்கு மைய தலைவிடப்படாத ஊருக்கு வடக்க பத்திரகாளியம்மன் கோயிலுக்கு உட்கார்ந்து இரண்டாம் முறை மாலை எரிந்த மாலை அவர்களுக்கு விழுந்ததுனால அம்மை பார்வையிடத்திலே சொல்லி மாலை எரியம்மா மூணாம் முறை இருக்கட்டும் அப்பதான் சொல்கிறா எப்பா இந்த மூணாம் முறை எரிகின்ற மாலை யார் எடுத்து விழுந்தாலும் சரி அவர்தான் எனக்கு மாப்பிள்ளை. ஆண்டவனாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் ஆண்டி கிழவனாக இருந்தாலும் பண்டாரமாக இருந்தாலும் அவர்தான் அப்பதான் இருக்கிறார். ஆண்டவர் மீண்டும் உம்மை பார்வதியால் நினைத்து சுழற்றி மாலையை எறிகிறார். அந்த பார்வதி தாட்சாயினி உண்மை அழகான ஓயாளி
எரியும் மாலை மாலையானது எரியும் மாலை எரியும் மாப்பிளைய பாப்பால பொண்ணு பாப்பாங்க பொண்ணு பாப்பாலும் மாப்பிளைய பாப்பாங்க ஐயோ 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 போயும் போயும் நமக்கு வாய்ந்த மருமக பண்டாத கிழவர் கிளிய வளர்த்து குழந்தையில கொண்டு கொடுக்கவே பூனை கையில கொடுத்த மாதிரி இருக்க பிச்சு தின்னு விடுவாங்க குரங்கு கொண்டு பூமாவை கொடுத்த கதையா இருக்கு பிச்சு திங்கிடுவேன் ஆண்டவன் என்று அறியாமல் மக அழகு என்ன பகவான் என்று அறியாமல் தெரியாமல் அந்த ஆண்டவன் சிவபெருமானுடைய அழகு அறிவியாமல் அழுதான் கண்ணீருக்கு அழுதான் தக்கராஜன் கண் அப்படியே பொங்குது பார்த்தா கடல் தாஜானிக்கு தார தாரையா ஓடுது அந்த தாஜாவிக்கு கண்ணி நம்ம கிடைச்சது நம்ம கிடைச்சது அதாவது பெண்ணையும் மாப்பிளையும் கைப்பிடித்து கொடுக்கின்ற போது ஆனந்த கண்ணீர் இருக்கலாம் அவன் சந்தோஷமா கொடுக்கணும் அந்த கண்ணீர் வேற இது வருத்தப்பட்டு மனமுருகி கொடுத்த மாதிரி அப்படி கொடுத்த அந்த கல்யாணம் நல்லா இருக்குமா அந்த கல்யாணம் அந்த மாதிரி ஆயிரும் ஆண்டவன் பார்த்தா தன்னுடைய சுய ரூபத்தை எடுத்தார் எடுத்து காமிச்சான் பாருங்க சுந்தரனாக வடிவம் கொண்டார் ஆமா கடவுள் சுந்தர புருஷன் சுந்தர புருஷன் சுந்தரனாக வடிவம் கொண்டு ஆண்டவன் அழகான சிவபெருமான் இருப்பதை கண்டான் தக்கராயன் ஏ அப்பா சந்தோஷம் இந்த உலகத்திலே நம்மள மாதிரி ஒரு பாக்கியவான் இந்த உலகத்தில் யார் ஒருவரும் கிடையாது உலகத்தை ஆளுகின்ற பகவான் நமக்கு மருமகன் ஈசன் கட்டி காக்கும் உலகை எல்லாம் கட்டி காக்கின்ற ஈசன் எனக்கு மருமகன் அவருக்கு நான் மாமா படியிறக்கும் பகவானுக்கு நான் மாமா எவ்வளவு பெருமை அப்படின்னு மார்பு கட்டினான் அப்பா சந்தோஷமாக இருக்கின்ற போது சூப்பர் மருமவன் அவன் கிடைச்ச மருமவன் சரியான நம்ம சந்தோஷம் அந்த அழகான மருமகனை கண்டு செப்பில் இருந்த எடுத்து அந்த பார்வதியா திருக்குளத்தை அப்படியே மாலை சூட்டினார்ல அந்த மாலை சூட்டின உடனே அந்த அழகாக கூடியிருந்தவர்கள் அப்படி பூமாலை சொல்லினார்கள் மஞ்சளும் அரிசியுமா சிவசிவா 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 மஞ்சளும் அரிசியும் உதிர்ந்த விலகல் எடுத்து மாப்பிளை பெண்ணு அப்படியே தூவி குழவையிட்டு ஆடி பாடி அப்படி அழகா மங்கள வாத்தியம் முழங்க மங்கள இசை இப்ப மங்கள இசையெல்லாம் போய் ஜெண்டா மேளம் பிரெஞ்சு மேளம்
கொம்பு தப்பு எல்லாம் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் மாறிட்டு காலம் மாறுது அது மாறுது. ஆனா காலத்தில் மங்கள வாத்தியம் சொன்னா 4 சொல்லும் தவறு. அந்த காவலுக்கு மங்களமா இருக்கு. மங்கள வாத்தியம் வந்தவா ஆமா அந்த மங்கள வாத்தியம் வழங்க சரி அதுக்கு அப்பதான் தான் என்ன ஊதுவார்களோ சங்குநாதம் ஊதுவார்கள். ஊதுவார் அப்போ சங்கு நாதம். ஒரு மனிதன் பிறக்கும் போது சங்கு ஒலி கேட்கும். சரி கல்யாணம் முடிக்கும் போதும் அவருக்கு கல்யாண பந்தலை சங்கநாதம் ஒலிக்கும். அடுத்த கடைசி போவாங்க எல்லாம் ஒரு வணக்கம். அங்க போகும்போது அப்போ ஒரு சங்கு ஊதுவாங்க. அதே போல் பெண்களுக்கு பிறந்த உடனே ஒரு குழவை, பூத்து நிறைந்த உடனே அவர்களுக்கு அடுத்தால் ஒரு குழவை, கல்யாணம் முடிக்கும் போது ஒரு குழவை, ஏகப்பட்ட குளம் பாரம்பரியமாக நடந்து கொண்டு அந்த அழகான தற்கனுடைய மாதிரியில் கட்டினா திருமாங்கலையும் திருமாங்கலையும் சூடி அழைச்சு வந்தப்பா. அப்படி அழைத்து வருகின்ற போது வட்ட வட்ட மலமலை சுற்றி அழகாக வாய்த்திருந்த சிவபெருமான் வருகின்ற வேளையில் அந்த சிவபெருமான் பக்கத்திலிருந்து தக்கராஜ கொஞ்சம் மார்பு திட்டி பேசுகிறான். பகவானே இந்த தக்கன மாறி இந்த உலகத்துல யாராவது கல்யாணத்தை நடத்த முடியுமா? பந்தல பாருங்க, பழங்காலத்தை பாருங்க, காலையில தோரணை, பூவால் தோரணை, மாயில தோரணை, மஞ்சளை தோரணை, கரும்பால் பந்தல், வாழை கொலையான நிறுத்தி வச்சு செவ்வாழ செந்தூரம் ஐயா மட்டி மலம் ரசகதலி என்ன மாதிரி ஆளாவது இப்படி 1000 மூட்டை அரிசி சோறு முங்கி போறதுக்கு ஆள் இருக்கா? அப்படி மார்பு கட்டினா சரி. ஆண்டவன் பார்த்தா இந்த மாமனுக்கு லேசா கொஞ்சம் தடக்கணம் ஆகிட்டு நம்ம நீங்க வேற ஒண்ணு வந்து மாப்பிள்ளை விட்டு சார்ந்தா வேற யாரும் எனக்கு பக்கத்துல இருந்து கொடை பிடிக்கிற கொண்டு வந்தேன். அவனுக்கு இருந்து கலந்து பிடிக்கிற சமாதம் கொண்டு வந்து தான்மா இன்னும் வந்து ஐயா ஏ கொண்டு வந்தா கொண்டு வந்தா என்ன சுவாமி ஏ மகனே ஐயா கொண்டு வந்தா ஆளும் ஒரு வார்த்தை கொண்டாருல கொண்டு வந்த ஆள் எப்படி இருப்பாரு? ஒரு மனம் ஒரிஜான் ஒரே மனம் தான். கட்டக்கால் குட்டக்கை குட்டக்கை ஆளை பார்த்தா எப்படி நல்ல ஊர்ந்துக்கிட்ட மாதிரி இருப்பாரு. வயிறு பெருசா இருக்கும். வரும்போதே ஆண் லெவலில் கொண்டு வந்தவனுக்கு வயிற்றுக்குள்ள அக்னி ஏவல் அக்னி பகல் ஏவல் எப்படி இருக்கும்? தீ பிடிச்ச வீட்டுல ஏதாவது மிஞ்சுமா? ஒன்றும் மெய்யாது. தகதகம் எரிச்சிருவாங்கல்ல. அந்த கொண்டு வந்தல வரும்போதே எப்பா காதுது எப்பா வயலாம் காதுதப்பா என்று சொல்லுதா. ஏ மாப்பிள்ளை விட்டாது உனக்கு பார்த்து வருமாறுங்க பாருங்க. தக்கராஜ மண்ணும் அப்படியே அழகாக வைப்புக்காரங்க இருப்பாங்க, சமையல்காரங்க. அப்ப எத்தனை பேர் வந்திருப்பான்? 1000 கூட அடிச்சு பொங்கணும்னா 1000 பொங்கலும் சும்மா வருவாங்களா? 1000 தவசம் இல்ல, ஏகப்பட்ட ஆளு. மாப்பிள்ளை ஆளை பார்த்தவொடனே லேசி அவங்க கொஞ்சம் எடை போட்டாங்க. எப்படி ஆளை பார்த்து எடை போடலாம்? மிஞ்சி மிஞ்சி போனா எவ்வளவு சாப்பிடுமா? ஒரு சின்ன உலகத்துக்கு சாப்பிட மாட்டான். ஒரு கிளாஸ் கூட சாப்பிட மாட்டான். அப்படின்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ஏளனமாக நினைத்து தலவாறு இலை பெரிய விலைய போட்டு சரி இலையத்தான் போட்டாங்க. அதெல்லாம் விட்டு போயிடலாம்ல. என்ன செஞ்சா ஒரு கை நிறைய உப்பு இந்த இலைய போட்டு உப்பு தான் வச்சுட்டு போயிருக்காரு. இலையங்காலும் உப்புங்க கொண்டு வந்து வயிற்றுக்குள்ள அக்கடியில பேருக்கு உள்ள போட்டாருன்னா பஸ்பமாயிட்டு பார்த்தாரு. ஐயா இந்த மாப்பிள்ளைக்கு நம்மளால பரிமாற முடியாது. இந்த உப்பு இலைத்த படம் தான் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரோ தெரியாது. கண்டான் கொண்டு வந்து அழகான 1000 மூட்டை அரிசி சோறுகளை கண்டான். அந்த அண்ணவ குழம்பு தூக்கி ஊத்தி, ரசத்தை தூக்கி ஊத்தி, மோரை தூக்கி ஊத்தி, வத்த குழம்பு ஊத்தி, சரி அவியல் பொரியல் பச்சடி தீயல் எல்லாத்தையும் குருமா திருமா எல்லாம் மொத்தமா போட்டு 2 கலவை 2 சமட்டு இந்த செண்டி உடம்பு ஒரு கலவை மிஷின் தெரியுமா? அப்ப கலவை மிஷின் அந்த கலவை மிஷின் குச்சி தட்டவெல்லாம் ஜல்லியை போட்டு சொல்லுல போட்டு மணல போட்டு தண்ணியை ஊத்தணும்னு ஒரு கலவை அந்த மாதிரி கட்டபம் பண்ணி போட்டு குறைஞ்ச மாதிரி கொண்டோரும் கடலா 3 உருண்டை உருண்டுது. இந்த அப்படி பார்த்தாலும் ஆகா நின்று நம்பி சேர்த்து தின்றோம் உங்களுக்கு. அதுவும் பார்த்தா அப்படி அண்டா உண்டால உருட்டு
சக்கராய முன்னால வந்து கொண்டு வந்து சொல்றான். எப்பா நீ என்ன பண்ணி விட்டு பார்த்துருக்க? அரை வீட்டு கூட வயதில வயது காணுது. அப்பந்தான் கொண்டு வந்தா கத்தனுடைய ஆணவத்தை அடைக்கினார் பாருங்க. அப்பே விட்ட அந்தவனுடைய விழா அந்த ஒரு நாள் இரவு பொழுது அமர்ந்து இரவோடு இரவாக கைலாச மலையை போட்டு வந்து வச்சிருக்க அந்த பெரிய மாலதான் கத்திருப்பாங்க. ஓ கேட்டீங்களா தேவர்களே? கேட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்ச ஐயா. அந்த ஆண்டவன் தான் சிவபெருமான். இன்னொரு முறையாக தாலி கட்ட வேண்டும் என்று சொன்னால் தேவர்களே, எனக்கு சம்மதம். கரண்டூர் அந்த பார்வதி சம்மதத்தை வாங்கிக்கணும். இருமணமும் சேர்ந்தாதான் அது திருமணம். ஒரு மனம் வேறு இன்னொரு மனம் வேறாக இருந்தால் அந்த திருமணத்துக்கு பகைதான் இருக்கும். வெறுமனமாகி கல்யாணம் என்பது ஒரு நாள் செய்த பயிர் அல்ல, ஆயிரங்காலத்தி பயிர் என்று சொல்வார்கள். சக்தி அந்த பாத்திரம் அல்ல, உடனே வாழ்த்து உதவும். அதை யோசித்து அதுக்கப்பால் மனம் புரியவிட்டு ஐயோ உயர் பக்கம் வைக்காது, இன்னும் அந்த உயர் பக்கம் வைக்காது. மாத்து அப்படி மாத்து ஏதாவது ஒரு ரெண்டு ஒரு யானை இதில் முடிச்சு எப்பவும் அப்படித்தானே கட்டுவாங்க. ஆமா அப்படித்தானே கட்டுவாங்க. மண்ணர் எங்கள் முன்னால் இன்னொரு வழி பார்வதி சம்மதத்தை வாங்கிக்குவாங்க. ஒரு பெண்ணோட சம்மதத்தை வாங்கிடுவாங்க. நான் சம்மதிக்கிறேன் சொன்ன போராடி தேவாதி தேவர்கள் மனவாடி கொண்டு இந்த பார்வதி அம்பிகையிடத்திலே சம்மதத்தை வாங்குவது அவ்வளவு சரியான நேரம் இருக்காது. நம்ம சொன்னோம் சம்மதிச்சா போச்சு. அம்மை சாந்தமாக இருந்தால் சம்மதம் கொள்வா. ஒருவேளை கோபப்பட்டுட்டான்னா அவ கோபத்துக்கு நம்ம ஆளாக என்ன ஆகும்? அக்னி ஆகிருக்கும். எரிஞ்சிருவா.
ஆகையினால் பார்வதி எம்மதத்தை வாங்க வேண்டும் என்றால் யாரை பார்க்க வேண்டும்? அண்ணன் கோபாலனை பார்க்கணும், மாயவனை பார்க்க வேண்டும் என்று அந்த மாயவன் ராமனை பார்க்க வேண்டும், பாண்டரங்கனை பார்க்க வேண்டும், பரந்தாமனை பார்க்க வேண்டும், அந்த கண்ணனை பார்க்க வேண்டும் என்று அழிகடல் கண்ணல் அழகே